நாம் இன்னைக்கு 4 வகையான சட்னி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கார சட்னி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், புளி, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பெருங்காயம். ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி, மிளகாய் அந்த விழுதை ஊற்றிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போகும். ஸோ நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. புளி போட்டுக்கிறதுனால நம்ம வெளியில் ஒரு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஏன்னா நல்லா வதக்கிடுறோம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கதம்ப சட்னி. ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, நம்ம ஜீரகம், மிளகு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு, அதுக்கப்புறம் கடலை ரோஸ்ட் பண்ணது, வரமிளகாய் போட்டதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். 2 வகையான வெங்காயம். இப்போது முதல்ல நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்குற புதினா, கொத்தமல்லியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பணியாரத்துலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கலாம். தக்காளி நீங்கள் 2-3 கூட போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வதக்கணும். இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியோட தண்ணியே நமக்கு போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம போட்டுருவோம். ஸோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தேவையில்லை. ஆனால் நான் தேங்காய் போடுவேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான். நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். கதம்ப சட்னி அப்படிங்கிறது நம்ம இதுதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் புளி நான் தேவையான அளவு போடுறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா புளி போட்டிருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வதக்கியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்தால் கூட கெட்டு போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம சீசனிங் பண்ண போகிறோம். தாளித்து கொட்டுறது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு சட்னின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் சட்னி. பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், அனீமியா இருந்தாலும், இல்லை அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தால் நம்ம இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது கூட. இதுக்கான பெனிஃபிட்ஸ் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல தோல் எடுத்துடணும், பீட்ரூட்டோட தோலை. இந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா துருவியும் பண்ணலாம். உங்களுக்கு எது இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம்.
நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் இருந்தால் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கும் நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த பீட்ரூட்டை. நம்ம பீட்ரூட், ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜூஸாக கூட குடிக்கலாம். அப்படி முடியல அப்படிங்கிறவங்க நம்ம இட்லி, ரைஸுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நான் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லியாக போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம முதல்ல வறுக்கணும். ஸோ இதை வறுத்துட்டிங்கனாவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மணம் வந்துடும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் போட்டுக்கலாம். ஸோ இது வாரத்தில் வந்து 3 நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் அப்படிங்கிறது நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம் நல்லா வந்து சீராகும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூளெல்லாம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் இதில் தேங்காய் போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம். ஸோ இதில் மஞ்சள் தூள் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து அது ஒரு நல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால நம்ம மஞ்சத்தூளும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை மிளகு, ஜீரகம்லாம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து சளியெல்லாம் வராது. நான் இப்போ வந்து புளி போட்டிருக்கனால என்னென்னா நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பண்ணி இப்படி புளி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து சீசனிங் அப்படிங்கிறது தேவையில்லை. தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு சீசனிங் பண்ணியும் போட்டுக்கலாம். அதாவது தாளிச்சும் இதில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் சட்னி எல்லாம் விட இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான நமக்கு சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி, நிலக்கடையில் வச்சு ஒரு கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு ஈஸியான சட்னின்னு சொல்லலாம். ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் வதக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நிலக்கடலையும் எள்ளும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் எள்ளும் நிலக்கடலையும் முன்னாடியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருது நல்லது கூட. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம புளி போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அப்படி துருவி போட்டுட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பெருங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதையும் நல்லா நம்ம வதக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போகிறோம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 5 போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து தக்காளி அதிகமாகும்போது வெங்காயத்தையும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும். ஒரு 7 தக்காளி போட்டிங்கன்னா 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அதனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுனாவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த தக்காளி வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து புளியும் நான் வெல்லம் போடுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு, சீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அப்படி தாளித்து கொட்டும்போது என்ன ஆகும்னா ஃப்ளேவர் அதிகமாகும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றிட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் மட்டும் போட்டால் போதும். ஸோ சீசனிங் பண்ணதில் போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி